எங்கம்மா ட்ராப்பு ஆப்பில் எவ்வளோ காட்டுது எக்ஸ்ட்ரா 50 ரூபா தாங்க அப்படின்னு கேட்ட சோகத்திலேருந்தே நான் வெளியே வரல. இதில் உள்ளே ஏறி உட்காந்து அப்படி ஒரு ஆட்டம். அரை மணி நேரம் பெஞ்ச மழைக்கு ரோடெல்லாம் தண்ணி. சும்மா போகிறவங்களுக்கு கூட குழந்தை பிறந்துரும் போல. அதனால் பொலிச்சலூர் மக்களாகி எங்களுக்கு நல்ல ரோடு போட்டு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் எப்போ நம்ம தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும்னு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்தால் அப்பவும் நான் தான் சீக்கிரம் போயிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க வரல. சத்திய சோதனை அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் சென்னை வரும்போதெல்லாம் மீட் பண்ணிடணும்னு நினைப்பேன். ஆனால் பண்ணுறதே இல்லை. இதுக்கு மேலே மீட் பண்ணலாம் நம்மளை மறந்துடுவானுங்கன்னு ஒரு 6 பேர் கொண்ட குழுவிலேருந்து வெறும் 2 பேர் தான் திரட்ட முடிஞ்சுது. அப்புறம் நிறைய ஸ்டிக்கர்ஸ் மாதிரிலாம் வித்துட்டு இருந்தாங்க. நமக்கு பிடிச்ச அந்த கோட்ஸு ஃபோட்டோலாம் இருக்கும். வேணா வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் போல. என் கூட இருந்தவன் நாங்கள் ஏதோ தனியாக கடை போட போகிற மாதிரி அதில் பாதி எடுத்துருப்பான். அவன் பேரை நம்மளும் காப்பாற்றணும் அல்லவா அப்படின்னு சொல்லி நானும் ஒரு 2-3 எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து சாப்பிடலான்னு போனால் ஆர்டர் பண்ண குழம்புல இருந்து எல்லாமே இனிச்சு கிடக்குது. அதான் பார்த்தோம். வெயிட்டரை நான் கூப்பிட்டு அண்ணா ஒரு பிரியாணி சொல்லியிருக்கோம், அதில் மட்டும் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக கொண்டு வாங்க என்ன அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூரில் இருக்க ஃப்ரெண்ட் ஒருத்தி கால் போட்டு கடுப்பு பண்ணிவிட்டு அன்றைய நாள் நிறைவு பெற்றது.